இந்த ஸ்வீட் ரெசிபிலேயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட் எதுனா அது வந்து ஜிலேபி தாங்க. நம்ம எப்படி சுற்றினாலும் இது ஜிலேபி மாதிரி வந்துடுங்க. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? ரொம்ப நாளாக எனக்கு ஜிலேபிக்கு ஜாங்கருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தது. இப்போ தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உளுந்து வந்து 250 கிராம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக. இப்போ இந்த அரைச்ச மாவோட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் ஜிலேபி கலர் பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பாகு எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். நான் வந்து 250 கிராமுக்கு வந்து 500 கிராம் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இது வந்து நம்ம வந்து பேக்கெட்டில் வந்து ஜிலேபி சுற்றுறதுக்கு வந்து இந்த மாவை போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஆயில் பேப்பரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கம்பி பதம் வந்தாலே போதுங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். அதுக்கு கடைசியில் நம்ம பேர் வைக்கிறது தான் ஜிலேபி. இப்போ நல்லா மிதமான இதுலேயே நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஜீராவில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோடனே நம்ம திருப்பி போட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ஜிலேபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.